வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய வினா விடைகள் பார்ட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் 20 கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸில் 20 கொஸ்டின்னு, பொது தமிழ் 20 கொஸ்டின்னு, பொது அறிவியல் 20 கொஸ்டின்னு, புவியியல் 20 கொஸ்டின்னு, சரிங்களா. ஸோ நம்ம இந்திய வரலாறு 20 கொஸ்டின். ஸோ இது மாதிரி வந்து டெய்லி நம்ம 20 கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 மினிட்ஸ் தான் வரும், சரிங்களா. பிஃபோர் 10 மினிட்ஸ் தான் வரும். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் இதுக்கு அதாவது உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கலித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்றாங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. நமக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா. 8 தொகை நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, பத்துப்பாட்டு, ஓங்கு பரிபாடல், ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இந்த கடைசி வந்து இந்த கலித்தொகை, சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் வந்து அந்த 8 நூல். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டு கூட சொல்லியிருக்கிறேன். நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி 10 100ன்னு தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு 100 பிள்ளைக்கு 100ன்னு தராங்க அப்படின்னு சொல்லிக்கணும் நான் ஷார்ட்கட்டு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. ஸோ தமிழெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இந்த 10ஆம் வகுப்பு, சரிங்களா. ஸோ இதிலெல்லாம் ஒன்று அந்த ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. நல்லா குந்திக்கணும் அப்படின்னா நல்லா அப்படின்னா நற்றிணை, குந்திக்கணும் அப்படின்னா குறுந்தொகை, சரிங்களா. நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி அப்படின்னா 10 பாட்டு, சரிங்களா. அதாவது பாட்டு பாடி அப்படின்னு 10 பாட்டு, சரிங்களா. அதே மாதிரி வந்து பரிபாடலில் வரும், சரிங்களா. அந்த பாடல் அப்படின்னு வருது இல்லையா, சரிங்களா. பாட்டு பாடி பரிபாடல், சரிங்களா. 10னா அதாவது 10 பாட்டு, 10 100ன்னு ஐங்குறுநூறு, சரிங்களா. 10 100ன்னு தொகையான கலித்தொகை, தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு 100னா அகநானூறு, பிள்ளைக்கு 100னா புறநானூறுன்னு தராங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரி. நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி 10 100ன்னு தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு 100 பிள்ளைக்கு 100ன்னு தராங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா நற்றிணை. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா நற்றிணை. நெக்ஸ்ட் பாருங்கள். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னா முதலாயிரம். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னா முதலாயிரம். நெக்ஸ்ட் பாருங்கள். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் நம்மள தேவநேய பாவனர், சரிங்களா. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தேவநேய பாவனர். 5வது. இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்னா 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. பெண் அடிமையானதற்கு உரிமை காரணங்களுள் ஒன்று டேஸ் இல்லாமை அப்படின்றாங்க, சொத்துரிமை, சரிங்களா. பெண்கள் அடிமையானதற்குரிய காரணங்களில் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. யார் சொன்னது அப்படின்னா பெரியார் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 7வது பாருங்கள். மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் டேஸ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா பொருள் எக்கனாமிக்ஸ் வாத்தியாராக இருந்திருப்பார் கொஞ்சம் காலம், சரிங்களா. நெக்ஸ்ட் 8வது பாருங்கள். அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது வந்து பாரத ரத்னா விருது, சரிங்களா. அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது. ஐ திங்க் இன் 1990 நினைக்கிறேன், சரிங்களா. 1990 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா. 10வது கொஸ்டின். எத்தனை விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா அடுக்கு தொடர், சரிங்களா. அதாவது பிரித்தா பொருள் தருந்தா, அதாவது 2 தொடர்கள் ஒரே மாதிரி வந்து பிரித்தால் பொருள் தருந்தா அது வந்து அடுக்கு தொடர். ஸோ பிரித்தா பொருள் தரல அப்படின்னா அது வந்து இரட்டை கேள்வி, சரிங்களா. சலசல, மலமலை, வடவட இதெல்லாம் வரும், சரிங்களா. நெக்ஸ்ட் காலமும் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு வந்து முற்றுமை, சரிங்களா. காலமும் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பை பார்த்தோம் அப்படின்னா முற்றுமை. தமிழோவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஈரோடு தமிழன்பன். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் வந்து பிங்கல நிகண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பிங்கல நிகண்டு. முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா உருவகம். முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டோன்னா உருவகம்.
நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்ற வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். சரிங்களா? நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்ற வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டேன்னா சுத்தானந்த பாரதியார். 16வது, முற்றினம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அதாவது துறை தாழிசை விருத்தம், அதான் முற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 17வது பாருங்க. சிந்து என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா இது ஒரு வகை இசைப்பாடல். சிந்து என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு வகை இசைப்பாடல். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது இந்த பழைய நடிகர் அதாவது சிவகுமார் இருக்கிற இல்லையா, ஸோ அவருக்கு ஒரு படம் இருக்கும் சிந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பாட்டு பாடுவார். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது அந்த பாட்டு கூட காவடி சிந்து அப்படின்ட்டு அந்த பாட்டு வரும். சரிங்களா? ஸோ அந்த சிந்து அப்படின்ற சொல்லின் பொருள் அது ஒரு இசைப்பாடல். அவர் பாட்டு பாடினாங்க அந்த படத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தெல்லமுது இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னா பண்பு தொகை. தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா பண்பு தொகை. அதாவது மை விகுதி பெற்று வரணும் பண்பு தொகைனா. சரிங்களா? ஆகையினால் ஸோ இந்த தெல்லமுது அப்படின்றது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு, நான் இலக்கண குறிப்பு தருகன்னா நானா ஒரே ஒரு எழுத்து வருதுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. சரிங்களா? நான் இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. இலக்கண குறிப்பு எழுதுக செவிகள் உணவான அப்படின்றாங்க. 4ஆம் வேற்றுமை தொகை. செவிக்கு உணவானன்னு வரும். சரியா? அதாவது மொத்தம் 8 வேற்றுமையில் 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. சரிங்களா? 2லிருந்து 6 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஐனா 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஐ ஆல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? ஐ ஆல் கு அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இங்கே செவிக்கு உணவான அப்படின்னு ஒன்று. செவிகள் உணவான செவிக்கு அந்த கூன்ற வார்த்தை வரணும். ஸோ செவிக்கு உணவான ஸோ 4ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? ஐ ஆல் கு இன் அப்படின்னு அது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. அது அப்படின்னு இன் அது. சரிங்களா? அப்படின்னு அது 6ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ கடைசி 7ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தோன்னா கண் அப்படின்னு முடியும். இன்னது கண் அப்படின்ட்டு ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கொண்டான பொது தமிழில் முக்கிய வினாவிடிகளில் 20 கொஸ்டின். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டெய்லி நம்ம 20 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? பொது தமிழ் 20, இந்திய தேசிய காங்கிரஸில் 20, இந்திய வரலாறு 20 கொஸ்டின், புவியியல் 20 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் 20 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பொது அறிவியல் கூட 20 கொஸ்டின் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். சரிங்களா? இதுக்காக வேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான். சரிங்களா? உண்மையிலே பிரைட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதாவது அந்த வேலை ரெடியாக இருக்குது. நாம் அதுக்கு நாம் தான் கரெக்டாக அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி போகணும். சரிங்களா? ஸோ வெற்றி நம்மளுக்கு காத்துட்ருக்குது. சரிங்களா? அந்த வெற்றி நாம் தான் போயிட்டு அச்சீவ் பண்ணணும். ஸோ அதனால் எல்லோரும் அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணாதீங்க. அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோமேனு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் படிக்கிறவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்ற பேரில் 20 கொஸ்டின் தான் படிப்பீங்க. அதுமாதிரி படித்தாலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு பாஸ் பண்ணுறது ரேர். சரிங்களா? ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய மனசு எப்படி கேட்குதோ இன்றைக்கி நான் இதை படிக்கணும் அப்படின்னா அதை படிங்க. சரிங்களா? ஸோ அதனால் கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நிறைய மார்க் வாங்க முடியும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.